ஆழ்வார் என்னென்னலாம் நாம சங்கீர்த்தனம் கொடுக்கும்ட்டார். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்விசும்பருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும். பெருநிலமான மோட்சத்தை கொடுக்கும். வலந்தரும் மற்றும் தந்தினும். கடைசியா சொன்னது முக்கியம். பெற்ற தாயினும் ஆயின செய்யும். நம்ம பெற்ற தாயை காட்டிலும் திருநாமன் நமக்கு நல்லது பண்ணும்னு சாதித்தார். பெற்ற தாய் பெத்து விட்டு நமக்கு உடலோட பிறப்ப கொடுப்பள். ஆனா ஞான பிறப்ப திருநாமம் தானே கொடுக்கும். அறிவுங்கிறது நமக்கு வளர்றது எவ்வளவு முக்கியமாயிடுறது. தாயார் தகப்பனார் சேர்த்து உடற்பிறப்பை கொடுப்பார்கள். ஆனா இந்த தாயாரை விட வசத்தியான நம்முடைய நாம சங்கீர்த்தனம் அறிவையும் சேர்த்து நமக்கு கொடுக்கும். அதை சாதித்தார். துஞ்சும் போது உரைமென் துயர்வரில் நினைமென். ஆழ்வார் சொன்னார், துஞ்சும் போதுன்னா தூங்கறச்சே நினைச்சுங்கோ, இல்ல மயக்கமா விழர்ச்சே நினைச்சுங்கோ, இல்ல கடைசி காலத்துல நினைச்சுங்கோ. துஞ்சும் போது நினைமென் துயர்வரில் நினைமென். துஞ்சும் போது எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லு. துயர்வரில் ஏதானு கட்டம் வந்ததுன்னா சொல்லுன்னார். நாம நினைச்சா அப்ப நல்லதா இருக்கிறச்சே சொல்லக்கூடாதான்னு. அது இல்ல அர்த்தம் சுவாமி. இப்ப கட்டம் வந்திருக்கிறச்சே கண்டிப்பா நினைங்கோன்னு அர்த்தம். ஏன்னா கஜேந்திர ஆழ்வானுக்கு கட்டம் வரச்சே பரம